எனக்கு எல்லா திசையும் நல்லா இருக்கு, எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, இருந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இப்போ நான் சொல்லிட்டு இந்த மாந்திங்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அசாம்பில் இல்லாத விஷயங்கள், கற்றுக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதாவது ஏன் நம்ம நாட்டில் வாழ்ந்த சித்தர்களை போய் வடநாட்டில் இதானாங்கன்னா நம்ம ஆளுங்க எதையுமே ஃபுல்லாக நம்பவே மாட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன விஷயங்களை இறந்தாங்க, எதனால இறந்தாங்க, அந்த ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம முறையான ஒரு ஆன்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் போது எதாக இருந்தாலும் 48 நாள் தான். ஒரு நாள் எந்த கோயிலுக்கு போய் எந்த விஷயம் மாறிடும் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் கோயிலுக்கு போனவங்களும் டெவலப் ஆகாதவங்க இருக்காங்க, வீட்டிலே இருந்துட்டு அவங்க படுக்க டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. வருஷத்துக்கு திதி கொடுக்கறது நம்ம கரெக்டாக பண்ணணும், முன்னோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு சேர்த்துக்க சொத்து நம்ம அனுபவிக்கும் போது அவங்களோட விஷயத்த நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நினச்சி பார்க்கணும். அப்போ நம்ம இறந்த முன்னோர்களை நம்ம மாதம் அவங்களை நினைவச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும். நம்மளை சுற்றி இப்போ ஒரு நெகட்டிவ் விஷயம் வருதுன்னா அவங்க எங்கேயோ இருந்து தடுப்பாங்க நம்மளுக்காக. ஒருத்தவங்களை பார்த்து ஜாதகத்துலேயே அவங்க இப்படி தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னா அப்படி நம்ம பொருட்டாம் பொதுவாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. அவங்க அதையும் தாண்டி நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6, 7, 8 கல்யாணமெல்லாம் ஆனதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு யார் பார்த்து இதை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்போ மேடுபார் ஈச்சதர்னு சொல்லியிருப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ஆத்ம யோகினி கிரிய சரண்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பெண் பாவம் பொல்லாதது, ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பெண்களுக்கு இருக்கு. ஏன்னா பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு முன்னோர்கள் சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போல. இப்போ அந்த வகையில் இப்போ ஒரு சிலர் அதை சரி செய்வதற்காக திதி கொடுக்குறாங்க. இறந்தவங்க, கஷ்டப்பட்டு இறந்தவங்க பெண்கள் யாராவது அந்த குடும்பத்தில் இருக்கும்போது திதி கொடுக்குறாங்களே, இந்த திதி கொடுத்ததுனால இந்த பெண் பாவம் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதாமா? அது திதி நார்மலாக இருந்தவங்களுக்கு திதி கொடுக்கும்போது அது நமக்கு திதி கொடுக்காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. பட் அது நார்மலாக இருந்தவங்களுக்கு சரியாயிடும். பட் துர்மரணம் நடந்தவங்களுக்குலாம் ப்ரொசீஜர் அவங்க ஜாதகத்தை பார்த்து அது நம்ம கனெக்ட் ஆகும். 2வது தலைமுறை 3வது தலைமுறை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லைன்னா அவங்களுடைய ஜாதகத்தையே பார்க்கணும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்கவுங்க வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு 4 பேரும் பார்த்தா வயிறு நிறைஞ்சிட போகிறதுலாம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன விஷயங்களை இறந்தாங்க, எதனால இறந்தாங்க, அந்த ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம முறையான ஒரு ஆன்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தும் போது எதாக இருந்தாலும் 48 நாள் தான். ஒரு நாள் எந்த கோயிலுக்கு போய் எந்த விஷயம் மாறிடும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பூரா 10 வருஷம் கோயிலுக்கு போனவங்களும் டெவலப் ஆகாதவங்க இருக்காங்க, வீட்டிலே இருந்துட்டு அவங்க படுக்க டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. எது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்த வரன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த வரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இயல்பாக இயங்கிட்டு நம்ம போய்க்கிறது நல்லது. எனக்கு எல்லா திசையும் நல்லா இருக்கு, எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, இருந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க? மேபி இப்போ நான் சொல்லிட்டு இந்த மாந்திங்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாதா. ஃபஸ்ட்டு இதில் சொல்லும் போது கேரளா அந்த மாதிரி இதில் விஷயத்தில் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம அசாம்பில் இல்லாத விஷயங்கள், கற்றுக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதாவது ஏன் நம்ம நாட்டில் வாழ்ந்த சித்தர்களை போய் வடநாட்டில் இதானாங்கன்னா நம்ம ஆளுங்க எதையுமே ஃபுல்லாக நம்பவே மாட்டாங்க. அதாவது ஹிஸ்ட்ரிங்கிறது எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்பணும். பார்த்தவங்க சொல்கிறாங்க, பார்க்காதவங்க அதை கேட்டு போய்க்கணும். பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்காதுன்னு விட்டுரு. ஒரு விஷயம் கிடைச்ச சந்தோஷம், கிடைக்கட்டினா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு மிகப்பெரிய கிஃப்டட் கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக விஷயத்தை. ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் இராணுவத்துக்காக போலையோ போய் நாட்டுக்காக எந்த தியாகம் பண்ணல. நம்ம லைஃபுக்காக என்ன விஷயம் வேணும், நம்ம குடும்பம் சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ 2வது விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நல்லது சொல்லிக் கொடுக்கணும். இப்போ சில இதுங்களை கிறிஸ்டின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு மஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம இந்துஸ் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் போய் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கலாச்சாரத்தை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரணும். வருஷத்துக்கு திதி கொடுக்கறது நம்ம கரெக்டாக பண்ணணும், முன்னோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு சேர்த்து சொத்து நம்ம அனுபவிக்கும் போது அவங்களோட விஷயத்த நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நினச்சி பார்க்கணும். நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கிராட்டிடியூட் நம்ம காட்டணும். நம்மளுக்காக வாழ்ந்தவங்களா அப்படிங்களுக்கு நன்றி செல்ல கற்றுக்கணும். இப்போ நம்ம எப்படியோ அப்படிதான். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, திடகாலத்தை நம்ம நல்லவங்க நினச்சாதான் நம்ம பார்க்குற விஷயம் மற்றவங்களுக்கு நல்லதாக தெரியும். நம்ம அது தப்பு அப்படின்னா பார்க்குற அரண்டவனுக்கு இருண்டதில் பேய் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறோமோ அதுதான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. தூரத்துலேருந்து நம்ம படுக்க சொல்லிட்டு போயிடுவோம். பட் அந்த எப்படி சொல்கிறது, நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தெரியாமல், மற்றவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேலே இருக்கிறவங்கன்னு ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பாள். அது கிரகங்கள், அது நோட்டீஸ்டு தான், ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான்.
இப்போ இந்த கட்டத்தில் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அதையும் தாண்டி கிரகத்தையும் தாண்டி நம்மளால் மாற்றிக்கிட்டு நம்மளை திருத்திக்க முடியுமான்னு கேட்டால் 100% பாசிபிள். அதுக்காக தான் இந்த சித்தர்கள் கிரியா யோகம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பகுத்திருக்காங்க. ஒருத்தவங்களை பார்த்த ஜாதகத்தில் இவங்க இப்படி தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னா அப்படி நம்ம பொருட்டாம் பொதுவாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. அவங்க அதையும் தாண்டி நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அது பகுத்தறிவுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, பகுத்தறிவால் தெளிவானவங்களாம் நிறைய பேரில் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்த்தோ இவங்க இதான் ஃபிக்ஸடோ, சில ஜாதகத்திலோ குருவோ சவையோ வக்ரமானதில் எழுதவே மாட்டாங்க. சூரியன் 5ஆம் பாதத்துலேருந்து முடியும் போது 9 பாதைகள்னு சொல்லுவாங்க பாதங்கள். அதில் 9ல் முடியுதுலேருந்து 5ஆம் பாதத்தில் 9ஆம் பாதத்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6, 7, 8 இதுக்குள்ளே எந்த கிரகங்கள் குருவெல்லாம் வந்துச்சுன்னா அது வக்ரமேறும். சில பேர் அதை மென்ஷன் பண்ணுறதே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமெல்லாம் ஆனதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு யார் பார்த்து இதை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி அப்போ மேடுபார் ஈச்சதர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் விட்டு கொடுத்து போகிறதோ அதை விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்லை. பொறுத்தார் பூமி அல்வார். இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் தெரியாமல் இருந்தது. ஏன்னா கிரகங்கள் அப்படின்றப்போ நம்ம சொல்லக்கூடிய ஈஸியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வந்து தெரிஞ்சது. இப்போ எல்லா விஷயமும் எல்லாமே நல்லா இருக்குது ஆனாலும் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாந்தியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இது தியானத்தால் விஷயங்கள் சரி பண்ண முடியுமானா இது வந்து நிதர்சன உண்மை தான். இப்போ ஒரு காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மனா நல்லது மட்டும் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தாமச குணம் இருந்துச்சு. காலையில் நல்லா இருக்கிற அம்மன் வந்து நைட் ஆனால் தாமச குணத்தால் வெளியே வருவாங்க. அந்த கட்டின பாண்டிய மன்னர்களை வந்து எவ்வளோ பெரிய யாகம்லாம் நடத்தினாங்க. பட் அது வந்து கிளியர் ஆகலை. அப்போ சங்கராச்சாரியார் வந்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையும் வந்து ஒரு தாமச குணத்தில் வரும்பொழுது அவர் மந்திரம் எந்திரம் தந்திரத்தில் சொல்லும் போது சரி உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார் எனக்கு வராமலாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் பரமபதம் விளையாடுவோம், இல்லை யார் ஜெயிக்கிறாங்களோ இப்போ நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இறைய நானே இருக்கிறேன், அப்படி இல்லாட்டினா நான் சொன்னது நீங்கள் கேட்கணும் அப்படிங்கும்போது சிவபெருமான் இதுக்கு அவங்க நடுவில் மீடியேட்டர் இருந்து பார்க்கும்போது விடிய விளையாண்டுட்டே இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. சங்கராச்சாரிய சொல்கிறாரு இல்லை நான் தான் ஜெயிச்சேன்னு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இல்லைக்கா அவர் தான் ஜெயிச்சார், அதான் உண்மை, நீ எப்போ நைட்டு விளையாட்டியோ அப்போவே வந்து உன்னை ஸ்ரீ சக்கரத்தால் அவர் தியானத்தாலையும் யோகத்தாலையும் ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது சரி என்ன வர வேணும்னு கேளும்போது உங்கள் தாமச குணத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் இது பாசிபிலிட்டிஸ் தான். அகஸ்தியர் கையில் இருந்த கமண்ட மண்டலத்தில் அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தாருன்னா கன்சீவ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை தான் இருக்கும். இப்போ எல்லாரும் போய் அந்த தண்ணியை கொடுத்தாங்கன்னா யாரும் வந்து கன்சீவ் ஆயிட மாட்டாங்க. பட் அவங்க அதுக்கான எப்படி சொல்கிறது தன்னைத்தானே அவங்கள வருத்திக்கிட்டு அவங்க அந்த தியாகம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, தியானத்தோட ஆழ்ந்த தியானம், அதுக்காக அவங்க பண்ண சாக்ரிஃபைஸில் இருக்கும்போது கடவுளை அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த தண்ணி மட்டும் குடிச்சாலாம் கன்சீவ் ஆகுற மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவசியமே கிடையாது. ஸோ தியானத்துக்கும் யோகத்துக்கும் நிறைய சக்தி உண்டு. இப்போ இந்த திதி அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதம் இந்த தேதியில் வந்து போய் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி கொடுக்கணும், இந்த மாதம் கொடுக்கறது சரியான முறை தான்? நம்ம அதாவது வருஷத்துக்கு கொடுக்கும்போது பெருசாக படையில் போட்டு பண்ணிடுங்க சரிங்களா. இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், என்னைக்காச்சும் போய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரியவங்களை பார்க்குறதுக்கும் மாதம் போய் பார்க்குறதுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அப்போ நம்ம இறந்த முன்னோர்களை நம்ம மாதம் அவங்களை நினைவச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும். நம்மளை சுற்றி இப்போ ஒரு நெகட்டிவ் விஷயம் வருதுன்னா அவங்க எங்கேயோ இருந்து தடுப்பாங்க நம்மளுக்காக. இறந்த ஆத்மாக்கள் வந்து எப்படின்னா நம்மளை நல்லபடியாக வழி நடத்துகிறவங்களும் இருக்காங்க. சில ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த வீடு பூம் ஆயிடுச்சு, அவங்க அப்பா மறைவுக்கப்புறம் இந்த குடும்பம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவங்க போய் நம்மளுக்கு வர கெட்ட விஷயத்த அத்தனையுமே டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ மாதம் சிம்பிளாக போய் பக்கத்தில் பேரூர் அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ கோயம்புத்தூர்னா பேரூர் இருக்குது, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சிவன் கோயில் தலங்கள் இருக்கும், அங்கே போய் கொடுத்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இப்போ அவங்க பர்த்டேக்கு கொடுக்கலாம், இல்லாட்டினா மாதம் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெருசாக பண்ணிடுங்க. மாதம் சிம்பிளாக பண்ணி ஒரு 11 பேர்த்துக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பலன்கள் சீக்கிரம் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய திசைகள் மோசமாக இருந்தாலும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் அதுவும் ஒரு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு அடித்தளமாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் திதி கொடுப்பாங்க. அப்போ வந்து பொதுவாக எல்லா மக்களுமே அந்த திதி கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. வீடுகள்லையுமே அந்த திதி சாப்பாடு அந்த படைகள், அதாவது மதியம் காலையில் விரதம் இருந்து மதியம் வந்து ஒரு 4 வகை 5 வகை கூட்டோட வந்து திதி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சரிதானா? அது மாதிரிலாம் செய்யலாம்? மேபி அவங்க நிறைய அன்னைக்கு சாப்பிடலாம்னு நினச்சிருப்பாங்க, அதுக்காக வைக்கலாம். பட் வந்து எனக்கு பொறுத்த ஆடி அமாவாசை தை தேதிகள் மறந்தவங்களுக்கு
பிடிச்சவங்களுக்கு ஒரு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அப்படின்னு வைப்பாங்க. பட் ஆனால் முறையாக நீங்கள் வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் அவங்க இறந்தாங்க, அந்த திதி எந்த இதில் வருது பார்த்தா அப்படி கொடுத்துடலாம். அது தெரியாதவங்களுக்கும் டேட்டு அந்த காலத்தில் டேட் எல்லாம் மறந்துருப்பாங்க. இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தர்கிட்ட முந்தான கேட்குற எப்போ பிறந்தாங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் கோயில் மணி அடிக்கும் போது பிறந்தனா கோயில் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மணி அடிக்கும். அப்போ அது தெரியாதவங்கள்ன்ட்டு ஒன்று இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதையும் வழிபடலாம். பட் ப்ரொசீஜராக அவங்களோட திதி ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோட பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ மாந்தினா என்ன, மாந்தியால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுல இருந்து எப்படிலாம் விடுபடலாம் அப்படின்னு நேயர்களுக்காக ரொம்ப அழகா சொன்னமைக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமக்கும் எல்லா உயிரும் என்புற்ற வளரும்.